படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னா கீர்த்தீஸ்வரன். அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லாவே டைரக்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு அவர் டைரக்ஷனில் பிடிச்ச விஷயம்னா, அதாவது இந்த படம் ரோம்காம் ஜானர் தான் சொல்லி நான் நினச்சேன். ட்ரெய்லர் பார்க்கும்போது ரோம்காம் ஜானரில் தான் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு. பட் இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் என்னன்னா, அதாவது இந்த படத்தில் வந்துட்டு ஒரு சென்சிட்டிவ் டாப்பிக்கை பற்றி பேசியிருப்பாரு. அது பேசின விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அந்த விஷயத்துல இந்த படத்தோட டைரக்டர் என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிட்டாருங்க. அதுக்கப்புறம் எனக்கு இந்த படத்துல செட் ஆகாத விஷயம்னா இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் தான். ஏன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஜாலியா ரொம்ப ஃபன் ஃபில்டா இருக்கும். அதையும் தாண்டி அந்த இன்ட்ரோல் சீன் தாறுமாறா இருக்குமா, அதனாலே செகண்ட் ஹாஃப் மேல ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வருது. அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி செகண்ட் ஹாஃப் இருந்துச்சான்னு சொல்லி கேட்டா கொஞ்சம் 50-50 தான் சொல்ல. அதனால எனக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகல. பட் இருந்தாலுமே நான் இந்த படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பார்த்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இந்த படம் தியேட்டரை பார்க்கலான்னு சொல்வேன். பட் ஹீரோ ஹீரோயின் பண்ற அந்த விஷயம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா, ஜஸ்ட் ஒரு படமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் பிடிக்குங்கிறது என்னோட கருத்து. ஸோ நீங்க இந்த படம் தியேட்டர்ல பார்த்துட்டீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.